வெல்கம் டு புக் ரீடர்ஸ் ஹப் யூடியூப் சேனல். ஸோ ப்ரீவியஸ்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் நான் பேசியிருந்தேன். ஓஷோ த புக் ஆஃப் சீக்ரெட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம ரீட் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 14 வியூஸ் வந்துருந்துச்சு அந்த வீடியோவுக்கு. சேனலும் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல. இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃபர்தர் இந்த புக் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த புக்கில் இருக்க விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களோட மைண்டில் மட்டும்தான் இந்த விஷயங்கள் போய் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்டில் வேறு என்ன விஷயங்கள் தோணுதோ அதை நீங்கள் செய்ய போயிடுவீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் வீடியோவோ ஆடியோவோ மட்டும் கேட்காம முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கூட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிரெத் பற்றி பேசியிருந்தோம். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தனியாக உட்காந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ், முக்கியமாக சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு சைலன்ஸில் நீங்கள் உட்காந்து கேட்கும்போது இந்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் ரொம்பவும் என்ன விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் சொல்கிற இங்கே இருக்க விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உண்மையிலே இந்த புக்கில் இருக்க விஷயங்கள் பற்றி நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போது ஃபர்தராக என்ன விஷயங்கள் புக்கில் சொல்லியிருக்காங்கன்றதை கண்டினியூ பண்ணுவோம். As breath turns from down to up and again as breath goes from up to down, through both these returns realize. Be aware at the turn, but it is a very short turn. Very minute observation will be needed, and we are just without any observing capacity. We cannot observe anything. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஃபுல் ஆஃப் சைலன்ஸ். ஸோ இனிஷியலாக நீங்கள் கம்ப்ளீட் சைலன்ஸில் இருந்து இந்த விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான். ஃபர்தர் நீங்கள் வித்தவுட் சைலன்ஸில் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போதும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. இது ரொம்ப ஒரு மைன்யூட்டான அப்சர்வேஷன். ஸோ நார்மலாக நம்ம பிரெத் இன்டேக் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறோன்றது நம்ம ரொம்ப அவேராக இருக்க மாட்டோம். பிரெத் கண்டினியூஸாக போயிட்டு இன்ஹேல் அண்ட் எக்ஸலேஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ஒரு மைன்யூட்டான நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த மைன்யூட்டான விஷயத்தை நீங்கள் எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க, உங்களோட அப்சர்வ் கெப்பாசிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்றதுமே உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்றது நான் என்ன பாயிண்ட் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். நார்மலாக அப்சர்வ் திஸ் ஃப்ளவர் which I give to you. You cannot observe it. உங்கள் கையில் ஒரு ஃப்ளவர் கொடுத்து இந்த ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன்னா உங்களால் அதை அப்சர்வே பண்ண முடியாது. For a single moment you will see it and then you will begin to think of something else.
ஒரு சிங்கிள் மினிட்க்கு நீங்கள் இந்த ஃப்ளவர் அப்சர்வ் பண்ணுவீங்க உங்களுக்கே தெரியாமல். பட் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் கீப் ஆன் கிரியேட்டிங் தாட்ஸ். ஸோ சம் அதர் விஷயத்துக்கு நம்மளோட மைண்ட் நம்மளே இழுத்துட்டு போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அந்த ஃப்ளவர் பார்க்குறீங்கன்னா, அந்த ஃப்ளவர் நீங்கள் யார்கிட்டையாவது கொடுக்கறதுக்காக இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம். அந்த ஒரு தாட் உங்களுக்கு வந்திருக்கும். ஆர் அந்த ஃப்ளவரில் இருக்கிற ஏதோ ஒரு இன்செக்ட் நீங்கள் பார்த்து அந்த இன்செக்ட் பற்றின ஒரு தாட் உள்ளே போயிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் அந்த தாட்டே இல்லாமல் அந்த ஃப்ளவரை மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும். நீங்கள் ரியலைசேஷனே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. It may be about flower, but it will not be the flower. ஜஸ்ட் நான் ஒரு ஃப்ளவர் மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்து அப்சர்வ் பண்ண சொல்லும்போது அந்த ஃப்ளவர் மட்டும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, ஓ இவ்வளோ தானான்னு. பட் அந்த ஃப்ளவர் பற்றின விஷயம் கிடையாது. யூ மே திங்க் அபவுட் த ஃப்ளவர், அபவுட் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ், தென் யூ ஹவ் மூட். சேம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃப்ளவரை நீங்கள் ஒன்ஸ் பார்ப்பீங்க, ஓ அழகாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த ஃப்ளவரில் நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள்னு எதுவுமே உங்கள்கிட்ட இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டும் உங்களை வேறு ஒரு தாட்க்கு கூட்டிகிட்டு போயிடும். நவ் த ஃப்ளவர் இஸ் நோ மோர் இன் யுவர் அப்சர்வேஷன். யுவர் ஃபீல்ட் ஹேஸ் சேஞ்ச்ட். யூ மே சே தட் இட் இஸ் ரெட், இட் இஸ் ப்ளூ, இட் இஸ் ஒயிட், தென் யூ ஹாவ் மூட். Observation means remaining with word, no verbalization, with no bubbling inside, just remaining with. ஒரு ஃப்ளவர் பற்றின ஒரு தாட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஃப்ளவரோட கலர் ரெட் ஆர் ஒயிட் ஆர் ப்ளூ அப்படின்ட்டு ஏதோ ஒரு கலர் மட்டும் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிடுவீங்க. பட் நார்மலாக அப்சர்வேஷன் அப்படின்றது என்னென்னா, with no word, no verbalization, no bubbling inside. எந்த ஒரு விதமான வார்த்தையாலும் விவரிக்க முடியாது, அதை பற்றின செயல்களையும் விவரிக்க முடியாது. நோ பப்ளிங் இன்சைட். உங்களுக்குள்ள அதை பற்றின வேறு எந்த விதமான ஒரு தாட்ஸோ எண்ணங்கள் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ரிமைனிங் வித். அந்த ஃப்ளவரில் இருக்க அந்த ஒரு அழகை ரசிக்கிறது. அந்த ரசிப்புத்தன்மைன்றது இட்ஸ் அ குவாலிட்டி, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அதை அனுபவித்தா மட்டும்தான் புரியும். ஸோ அதை அனுபவிக்க கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க அப்படின்றது இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லை பார்ப்பீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோவை கம்ப்ளீட் சைலன்ஸ், எந்த விதமான ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு கனெக்ஷன், கம்யூனிகேஷனில் இல்லாமல் தனிமையாக உங்கள் கூட உட்காந்து இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் எந்த விதமான ஒரு கேரண்டி கொடுக்கல. ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்றது இந்த அனுபவம் உங்களுக்காக தானாகவே ஏற்படும். If you can remain with a flower for 3 minutes completely with no movement of the mind, the thing will happen. முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி மைண்டுக்கும் இங்கே நம்ம பேசுகிற விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த பூவை நீங்கள் ஒரு 3 நிமிஷம் கம்ப்ளீட்லி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கீங்க வித் நோ மூமெண்ட் ஆஃப் த மைண்ட். நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட மைண்டை செயல்பட வைக்குது. ஒன்ஸ் எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த ரசனையை நீங்கள் அனுபவிக்கும் போது உங்களோட மைண்டில் எந்த விதமான மூமெண்ட்டும் இருக்காது. த திங் வில் ஹேப்பன். அப்போது நான் இந்த சொல்கிற விஷயம் a quality of your consciousness, அதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். the beneficence, அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அனுபவத்தை, அட்வான்டேஜை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். யூ வில் ரியலைஸ்
அந்த நேரம் ரியலைசேஷன்றது உங்களுக்கே ஹேப்பன் ஆகும். பட் we are not at all observers. We are not aware. We are not alert. We cannot pay attention to anything. We just go on jumping. This is part of our heritage, our monkey heritage. நம்ம இவால்வ் ஆகி வந்த விதமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are not at all observers. நம்ம எதையுமே அப்சர்வ் பண்ணுறதே கிடையாது. we are not aware. நமக்கு எந்த விஷயத்தை பற்றினும் ஒரு அவேர்னஸ் கிடையாது. we are not alert. நம்ம எந்த விஷயத்துக்கும் அலர்ட்டாக ரெடியாக இருக்கிறது இல்லை. we cannot pay attention to anything. நம்ம எதுக்குமே அட்டென்ஷன்றது கொடுக்க முடியாது. we just go on jumping. நம்ம எவல்யூஷனில் நம்ம மங்கியிலேருந்து இதுக்கு முன்னாடி எவால்வ் ஆகிருக்கோம். ஸோ மங்கீஸ் எப்படி கீப் ஆன் ஜம்பிங், ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டில் இருக்கிற தாட்ஸும் ஒரு விஷயத்துக்கு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தாட் நமக்கு வருது அப்படின்னா அந்த தாட்டே கனெக்ட் பண்ணி அந்த தாட்டில் இருக்க விஷயங்களுக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஜம்ப் ஆகிட்டே இருப்போம். அப்படி இல்லையா அந்த தாட் இன்னொரு தாட் கூட கனெக்ட் ஆகும். ஸோ அதில் மூவ் ஆன் ஆகிட்டே இருப்போம். இப்படியே இருக்கிறது நம்ம ஒரு அப்சர்வராக இருக்கவே மாட்டோம். we keep on moving. Our mind is just the growth of the monkey mind. So the monkey moves on. He goes on jumping from here to there. The monkey cannot sit still. Same. ஒரு குரங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. குரங்கு ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது. இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டு இப்படியே தான் இருக்கும். சேம் அதே மாதிரி தான் நம்மளோட மைண்டும் எவால்வ் ஆகிருக்கு. ஈவன் தோ நம்ம ஒரு பிளேஸில் அமைதியாக உட்காந்துருந்தாலும் நம்ம மைண்ட் keep on jumping between the thoughts. That is why Buddha insisted so much on just sitting without any movement, because then the monkey mind is not allowed to go on its way. புத்தா இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருந்திருக்காரு. இதனால தான் ஜஸ்ட் சிட்டிங் வித்தவுட் எனி மூமெண்ட். இந்த மெடிடேஷன்ற ஒரு விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அப்சர்விங் த மைண்ட், த பாடி அண்ட் அவர் ஹார்ட். ஒன்ஸ் நீங்கள் மைண்டில் இருக்க மூமெண்ட்டை வாட்ச் பண்ணணும், ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா just sit without any movement. In Japan, they have a particular type of meditation which they call zazen. The word zazen in Japan means just sitting doing nothing. No movement is allowed. One is just sitting like a statue, dead, not moving at all. But there is no need to sit like a statue for years together. If you can observe the turn of your breath without any movement of the mind, you will enter into yourself or into the beyond within. இன்னைக்கு நம்மளால் அமைதியாக நிதானமாக உட்காந்து நம்மளோட மைண்டோட மூமெண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் நத்திங் பட் அ தாட்ஸ். இந்த விஷயங்கள் இல்லாமல் நம்மளோட பிரெத்தை மட்டும் எப்போ ஒரு அட்டென்ஷனாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ, யூ வில் என்டர் இன்டு யுவர் செல்ஃப். இந்த தாட்ஸ் எதுவும் இல்லாத நேரத்தில் we are reaching the being or into the beyond within. நமக்குள்ளே இருக்கிற நம்ம போகாத பக்கங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். அதனால் நீங்கள் மெடிடேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ட் ஆகும். Why are these turnings so important? They are important because on turning, the breathing leaves you to move in a different direction. It was with you when it was coming in. It will be with you again when it goes out. But at the turning point, it is not with you and you are not with it.
In that moment, the breath is different from you and you are different from it. If breathing is life, then you are dead. If breathing is your body, then you are no body. If breathing is your mind, then you are no mind in that moment. ப்ரீவியஸ்லி 2 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ரீத் பண்ணும்போது வாட்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். சேம் வென் வி ஆர் எக்ஸ்ஹேலிங், ஆஃப்டர் எக்ஸ்ஹேலேஷன் நம்ம ஒரு பாயிண்டில் நிற்போம். இந்த 2 பாயிண்ட்ஸும் ப்ரீத்திங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. ஸோ சேம் நம்ம இறந்து போகும்போதும் நம்மளோட ப்ரீத்திங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. ஸோ இதை நம்ம இறந்து போனோம் அப்படின்னா அதுதான் நம்ம டெட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மெடிடேஷனில் நம்மளோட டெத்தில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதை இந்த ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது we are just dead. நம்ம ப்ரீத் பண்ணல, நம்ம அந்த பாயிண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தென் யுவர் நோ பாடி, நம்மளோட பாடியும் நம்ம கிடையாது. நம்மளோட தாட்ஸை வாட்ச் பண்ணுறோம், அவேராக இருக்கோன்றது. we are no mind in that moment. அந்த மொமெண்ட்டில் we are just dead. நம்ம ஒரு இறந்து போன ஸ்டேட்டில் எப்படி இருப்போமோ அந்த ஒரு நிலையை அடையிறோம். I wonder whether you have observed it or not. If you stop your breath, the mind stops suddenly. If you stop your breath just now, your mind will stop suddenly. The mind cannot function. A sudden stoppage of breath and the mind stops. Why? Because they are disjoint. Only a moving breath is joined with the mind, with the body. A non-moving breath is disjoint. நம்ம எப்போ ப்ரீத் பண்ணுறோமோ நம்ம இன்ஹேல் பண்ணுறது மட்டும்தான் we are connected with the body and with the mind also. But we are exhaling out, மூச்சை நம்ம விடும்போது we are not connected with anything. We are just being. நம்ம இருக்கோம், பட் எது கூடயும் கனெக்டடாக இல்லை. Once if death happens, people are moving into this stage, but they are not having awareness of what it is. Only a moving breath is joined with the mind, with the body. A non-moving breath is disjoint. Then you are in the neutral gear. The car is running, the power is on. The car is making a noise. It is ready to go forward, but it is not in gear. So the body of the car and the mechanism of the car are not joined. The car is divided into two. It is ready to move, but the moving mechanism is not joined with it. Same after inhalation and exhalation. When you are standing between those points, you are in the neutral gear. எப்படி நம்ம கார் ஆன் பண்ணி கியர் போடாமல் நியூட்ரலில் வச்சுருக்கோம், கார் ஆன்லேயே இருக்கோ அந்த ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம ப்ரீத் பண்ணும்போது நம்மளும் அந்த பாயிண்டில் நிற்கும்போது ஹேப்பன் ஆகிற விஷயங்கள். எப்போ நம்ம கியர் போடுறோமோ அப்போ தான் கார் மூவ் ஆகும். சேம் அதே மாதிரி எப்போ நம்ம அந்த பாயிண்ட்லேருந்து இன்ஹேலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ that's the moment we are connected with the mind and the body. அது வரைக்கும் we are just being. We are in a state of a dead. The same happens when breath takes a turn. You are not joined with it. In that moment you can easily become aware of who you are. What is this being? What is it to be? Who is inside this house of the body? Who is the master? Am I just the house, or is there some master also? Am I just the mechanism, or does something else also penetrate this mechanism? In the turning gap, Shiva says realize. He says just be aware of the turning.
and you became a realized soul. எப்போ இந்த மெக்கானிசமில் நம்ம ரொம்ப அவேராக இருக்கோமோ, நம்ம இன்ஹேலேஷன் அண்ட் எக்ஸ்ஹேலேஷனில் எப்போ அவேராக இருக்கோமோ, ஆஃப்டர் இன்ஹேலேஷன் எக்ஸ்ஹலேஷன் அட் த ஸ்டாண்டிங் பாயிண்ட் நம்ம எப்போ அவேராக இருக்கோமோ, யூ பிகம் ஏ ரியலைஸ்டு சோல். அந்த டைமில் you will be more aware about your body and the mind, and also you are not that body and the mind, you are more than that. Next, watch the fusion point of two breaths. இப்போ அடுத்த ஒரு டெக்னிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷயங்கள், கேட்ட விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட புரிதலை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.